சாலை வந்து சின்னதாக இருக்கும், சாலை ரொம்ப சின்னதாக இருக்கும், நடைபாதை அகலமாக இருக்கும். யார் நடந்து போகிறா? இன்னமும் கூட்டம் கூட்டமாக நடந்து போகிற மாதிரி நடைபாதையை அகலமாக போட்டு வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி கடை வச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஆட்கள் கடை வச்சுக்கிறதுக்காக நடைபாதையை நல்லா போட்டு வச்சுருப்பாங்க. மணிக்கணக்கில் அசையவே இல்லை, பாவம் டிராஃபிக் அசையவே. டிராஃபிக் வந்து அசையவே இல்லை, அசையவே இல்லை. டிராஃபிக் அப்படியே நிற்கிறது. மத்திய கைலாஸ் பாலம் ஓப்பன் பண்ணியாச்சு. முதலமைச்சர் வருவதற்காகவோ எதுக்காகவோ தெரில, ஆனால் மணிக்கணக்கில் அப்படியே நிறுத்தி வச்சிட்டாங்க, பயங்கரமாக நிறுத்தி வச்சிட்டாங்க. ஃபுல்லாக நிற்குது, பயங்கரமாக நிற்குது. பார்த்தா லைட்டாக மூவ் ஆகுது, மெதுவாக மூவ் ஆகுது. இந்த பாலத்தில் பயங்கர ஸ்பீடில் போகிறாங்களா. வா, பயங்கர ஸ்பீடில் போகிறாங்கடா, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறாங்க. ஐம்பது வருடம் கழித்து ஒரு இடத்துல எந்த அளவுக்கு டிராஃபிக் உண்டாகுங்கிறத கணிச்சு தான் நீங்கள் பாலம் கட்டணும். இல்லைன்னா இந்த மாதிரி போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவே முடியாது. மக்கள் பயன்பாட்டிற்கு தான் பாலங்கள் தேவைப்படுமே தவிர பணத்திற்காக இல்லை. பணம் பண்ணுவதற்காக பாலம் கட்டினால் அது பலனை தராது. 25 வருடங்கள் கழித்து 50 வருடங்கள் கழித்து எல்லோரும் மெட்ரோ ட்ரெயினில் சென்று பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாலும் மிகப்பெரிய தவறு. கார் வைத்திருப்பவர்கள், நடக்க முடியாதவர்கள் எல்லாம் அவருடைய சொந்த காரில் தான் சென்று வருவார்கள். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. பெரும்பாலும் ஏதாவது விழாக்களுக்கு சென்று வருவார்கள். அவர்கள் எல்லாமே தன்னுடைய சொந்த காரை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா கார் போகும் சொகுசு என்பது அது வேறு. இந்த ஏறி இறங்கி இன்றைக்கி ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் 10 மீட்டர் கூட நடக்க முடியாத அளவுக்கு தான் காரை ரொம்ப பக்கத்தில் நிறுத்துப்பா, ஏன் அங்கே அவ்வளோ தள்ளி நிறுத்துகிற, நான் எப்படிப்பா ஏறுறதுன்னு கேட்குற ஆட்கள் தான் இன்றைக்கி அதிகம். அதனால தான் சொல்கிறேன், மெட்ரோ ரயில் வயதானவர்களுக்கோ காரில் போகிறவர்களுக்கோ பயன்படாது. வேலைக்கு போகிறவர்களுக்கு பயன்படும், ஆனால் முதியவர்களுக்கு பயன்படாது. காரில் செல்பவர்களுக்கு அது பயன்படாது என்பதால் இந்த மாதிரி பாலங்கள் கட்டும்போது அந்த பாலங்களை முறைப்படுத்தி இருபக்கமும் போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்கான பாலமாக, சாலையாக அமைய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கை என்பது. மத்திய கைலாஸ் பாலம் பாலத்துக்கு மேலே பஸ்ஸு போகுது.
இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான பாலமாக வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த பாலம். வாழைத்தாறு கட்டி ஓப்பன் பண்ணது தான் இந்த பாலம். வாழைத்தாறு கட்டி தான் ஓப்பன் பண்ணாங்க. டிராஃபிக் வந்து இதுதான் மத்திய கிளாஸ் பாலம். இங்கே ஃபுல் டிராஃபிக். இந்த டிராஃபிக்கை எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்விக்குரிய. இந்த ஃபுல் டிராஃபிக்கை இவங்க எப்படி சரி பண்ணணும்? இன்னொரு பாலம் கட்டி தான் சரி பண்ணணும். அப்போ ஒரே பாலமாக கட்டி 10 வருஷம் கழித்து என்ன நடக்கும்னே தெரியாத அதிகாரிகளோ ஆட்சியாளர்களோ இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி பாலங்கள் கட்டுறதெல்லாம் உதாரணம். வேளச்சேரி பாலம் மாதிரி, பல்லாவரம் பாலம் மாதிரி, மேடவாக்கம் பாலம் மாதிரி அந்த பாலங்கள்லாம் பெருசாக டிராஃபிக்கை குறைக்கவே இல்லை. பல்லாவரத்தில் இன்னும் பயங்கரமான டிராஃபிக் உண்டாக்கிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே டிராஃபிக் உண்டாகிச்சுன்னா அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்படுச்சுன்னா ஆம்புலன்ஸ் போகிறது பாதிக்கப்படும். நாம் என்ன சொல்கிறோம்? ஆம்புலன்ஸுக்காகத்தான் இந்த டிராஃபிக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து எந்த பாலம் கட்டுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ தெரியுது. டிராஃபிக் எப்படி சரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் தொடர்ந்து பாலம் கட்டுங்க, பாலம் கட்டாமல் போங்க, எந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் டிராஃபிக் சரி பண்ண ஆகணும். மக்கள் பிரச்சனையை தீர்த்தாகணும். இந்த இடத்துல டிராஃபிக் குறைஞ்சிச்சு, ஏற்றுக்கிறோம். ஆனால் ஆப்போசிட்டில் இந்த இதற்கு பாலம் கட்டாமல் தீர்வு ஏற்படாது. திறந்துட்டாங்க, பாலம் திறந்தாச்சு. ஆனால் பிரச்சனைகள் குறையவில்லை, டிராஃபிக் குறையவே இல்லை. ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அங்கே நிற்கிது. அந்த ஆம்புலன்ஸ் மிகப்பெரிய டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு தான் நிற்கிது. இந்த மாதிரி டிராஃபிக் உண்டாகுனா இது எப்படி சரி பண்ண முடியும்? அங்கே நிற்கிது, அந்த மத்திய கிளாஸ் கிட்ட நிற்கிது. அவன் ஆப்போசிட்டில் கூட கிராஸ் பண்ணி வரான். ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணியிருக்கலாம் இந்நேரம். இந்த வாரம் இப்போ தான் கிராஸ் பண்ணி வரான்னு நினைக்கிறேன். கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டான். அவன் வேறு எங்கேயோ போயிட்டான். ஆக்சுவலாக இந்த பக்கம் வர வேண்டியவன் அவன் வேறு எங்கேயோ திரும்பி போயிட்டான். அவன் அந்த பக்கமாக போயிட்டான். டிராஃபிக் எங்கேயுமே ஏற்படக்கூடாதுன்னு நாம் எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் போகும். ஆம்புலன்ஸில் போகிறது உயிராக இருக்கணும்.
உயிராக மதிக்கப்படணும். அது உயிராக மதிக்கப்படணும். அதுதான் நாம் வந்து சொல்கிறது. அதனால தான் எந்த இடத்துலையுமே டிராஃபிக் உண்டாகக்கூடாதுன்னு நாம் நினைக்கிறோம். திருப்பி நம்ம சொல்கிறது வந்து கலைநயத்தோட பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அதிலெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. கலைநயத்தோட பாலம் கட்டியிருக்கிறாங்க. நாம் அதை வரவேற்கிறோம். ஆனால் இந்த எல்வடிவ பாலத்தால் பிரயோஜனமாக இருக்கா என்றால் பாதி அளவு பிரயோஜனம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பாலத்தில் புதிதாக திறந்த இந்த பாலம் மத்திய கைலாஸ் பாலம். பாலம் புதிதாக திறந்த பாலம். இந்த இடத்துல டிராஃபிக் கிளியர் ஆயிடுது. ஆனால் போலீஸ் இருக்குது இந்த இடத்துல, அதனால் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல ஆப்போசிட்டில் டிராஃபிக் ஆகும், ஃபுல் டிராஃபிக் ஆகும். இந்த பாலத்தினால ஃபுல் டிராஃபிக்கு ஆப்போசிட்டில் ஃபுல் டிராஃபிக் உண்டாகும். அதை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த பாலம் கட்டப்படலை. இங்கேருந்து சர்தார் படேல் ரோட்லேருந்து ராஜீவ்காந்தி சாலைக்கு திரும்புறதுக்கு ஈஸியாக திரும்பலாம். இந்த இடத்துல டிராஃபிக் குறைஞ்சி போச்சு. ஆனால் ஆப்போசிட்டில் ஏற்படுற டிராஃபிக்கு அது அப்படியே தான் இருக்குது. அது அதிகமாக தான் இருக்கும். அந்த டிராஃபிக்கை தான் சரி பண்ணணும். அதை சரி பண்ணுறதுக்கு இவங்க எந்த வேலையுமே பார்க்கல. ஃபுல்லாகவே டிராஃபிக் பயங்கரமான. இதுதான் அரை மணி நேரம் நிற்கும் ஆக்சுவலாக இந்த டிராஃபிக்கு தான். ஆனால் இந்த பாலத்தை திறந்து வச்சுட்டு இவங்க இந்த உண்மையாக திறந்து வச்சுட்டு இந்த டிராஃபிக்கை சரி பண்ணணும்னு நினச்சா இது முடியவே முடியாது. கண்டிப்பாக முடியாது. இந்த பாலம் பயங்கரமான டிராஃபிக் நிற்கும். அது ஐஐடி கேட்டு கேன்சர் இன்ஸ்டியூட்டு எல்லாத்துலேயும் பயங்கரமான டிராஃபிக் நிற்கும். ஃபுல் டிராஃபிக் நிற்கும். இவங்க வேகமாக போயிடுவாங்க. இந்த பாலமே வந்து மிக 2021 அறிவிக்கப்பட்டு 26 திறக்கப்பட்ட பாலம். இந்த பாலம் இதுதான் மத்திய கைலாஸ் கோயில். இதுதான் மத்திய கைலாஸ் கோயில். இங்கே நிற்கிற டிராஃபிக்கை பாருங்கள், அப்படியே நிற்கும். இந்த டிராஃபிக் வந்து அப்படியே நிற்கும். அப்போது நம்ம பாலம் கட்டினது எவ்வளோ, இதை வந்து அறிவு சார்ந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்டு ஆராய்ஞ்சு இந்த பாலத்தை கட்டியிருக்காங்கன்னு மக்களுடைய எண்ணங்களுக்கே இதை விட்டுடலாம். ஏன்னா ஒரு பாலம் கட்டினா இருபுறமும் அந்த இது டிராஃபிக் வந்து சரி செய்யப்பட்டிருக்கணும், போக்குவரத்து சரி செய்யப்பட்டிருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு பக்கம் இந்த ரோடு காலியாக இருக்குது, ஆனால் அந்த ஆப்போசிட் ரோட்டில் நிற்குது. இது இன்னும் இப்போது தீர போகிறதே கிடையாது. இதுக்கு ஒரு தனியாக ஒரு பாலம் வடிவமைத்தால் மட்டுமே இந்த டிராஃபிக்கை குறைக்க முடியும். ஆனால் இந்த டிராஃபிக்கை குறைக்கவே முடியாது. இங்கே வரைக்கும் மத்திய கைலாஸ் வரைக்கும் நிற்குது. நீங்கள் எப்படி ஒரு பாலம் கட்டுவீங்க? இது வந்து போலீஸ் நிறுத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை. அது போலீஸ் நிறுத்தி வச்சு தான் விட்றாங்க, அப்படி தான் விட்றாங்க. இதுதான் மத்திய கைலாஸ் சிக்னல். ஒரு பக்கம் மட்டுமே போக்குவரத்து நெரிசலை குறைப்பது புத்திசாலித்தனம் அல்ல. 2 பக்கமும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகத்தான் சிந்தித்து பாலம் கட்டியிருக்க வேண்டும் என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கு. மத்திய கைலாஸ் அப்படியே நிற்கிது பாருங்கள், அப்படியே நிற்கும். இந்த டிராஃபிக் வந்து அப்படியே நிற்கும், பார்த்துக்கோ, அப்படியே நிற்கும்.
போகிறாங்கல்ல பஸ்ஸு.